الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رضينا بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبشيخنا محي الدين عبد القادر الجيلاني رضي الله تعالى عنه شيخا ومرشدا. قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ومن يعظم شعائر الله فإنها من تقوى القلوب. صدق الله العلي العظيم. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله. خذ بيدي قلت حيلتي أدركني مرادي يا رسول الله. يا شفيع المذنبين يا رسول رب العالمين. அன்பிற்கும் மரியாதைக்கும் உரித்தான பெரியோர்களே, சகோதரர்களே, வருங்கால சந்ததிகளே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் புனிதம் நிறைந்த ரமலானுடைய 5வது இரவில் புனிதமான இந்த மஜ்லிஸில் நம்மை ஒன்று கூட்டியதை போல் நாளை சுவன பூஞ்சோலையில் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்று கூடும் பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வழிகாட்டப்பட்ட சஹாபாக்களால் பின்பற்றப்பட்ட நாதாக்களால் நடைமுறைப்படுத்தப்பட்ட சுன்னத் வல் ஜமாஅத்தின் புனிதமான பாதையில் நம்மையும் நம்மை சார்ந்தோர்களையும் அல்லாஹ் வழிநடத்திச் செல்வானாக. உடலை விட்டு முழுக பிரிவதற்கு முன்னால் உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டு தரிசித்து ஆனந்த பரவசமுடையும் பேரின்ப பாக்கியத்தையும் மதீனா முனவ்வரா சென்ற மஹ்மூது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பலமுறை சியாரத் செய்யும் பாக்கியத்தையும் ஹஜ் செய்யும் பாக்கியத்தையும் அல்லாஹ்வுடைய திருலிகாவையும் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி ஷஃபாஅத்துன் நபியை வாஜிபாக்கி தந்தருள் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் நெற்றியை நிலத்தில் வைத்து சுஜூது செய்யும் பாக்கியத்தோடு சுன்னத் வல் ஜமாஅத்துக்கு ஹிதமத் செய்யும் பாக்கியத்தோடு நீண்ட ஆயுளையும் நிறைவான வாழ்வையும் உடல் ஆரோக்கியத்தையும் அல்லாஹ் நசீபாக்கி தந்தருள் புரிவானாக. நம்மை விட்டு மறைந்து சென்ற நம்முடைய உற்றார்கள், உறவினர்கள், பெற்றோர்கள், உலக முஸ்லீம்கள் அனைவர்களுடைய கபறுகளையும் அல்லாஹ் சுவன பூஞ்சோலையாக்கி ஒளிமயமாக்கி விசாலமாக்கி நீண்ட ஆயுளை நமக்கு தந்தருள் புரிவதோடு நாம் செல்ல இருக்கும் நம்முடைய கபறுகளை அல்லாஹ் விசாலமானதாகவும் சுவன பூஞ்சோலையானதாகவும் ஒளிமயமானதாகவும் அபயம் நிறைந்ததாகவும் ஆக்கி அருள் புரிவானாக. அருமையான சகோதரர்களே, ரப்புல் ஆலமீன் ரமலானை தந்ததுவே நம்மை தக்வா உள்ளவர்களாக, அவரை பயப்படக்கூடியவர்களாக வாழ்வதற்காகத்தான். அந்த தக்வா எந்த வழிகளிலெல்லாம் நமக்கு வருகிறது என்ற அடிப்படையில் சிந்திக்கிற பொழுது அல்லாஹ்வை சொல்லி காட்டுவான். وَمَنْ يُعَظِّمْ شَعَائِرَ اللَّهِ. அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை யார் கண்ணியம் செலுத்துகிறார்களோ அது தக்வல் குலூப், இதயத்தில் உள்ள தக்வா என்று சொல்லி காட்டுகிறான் அல்லாஹ். ஆரம்ப நேரத்திலேயே நாம் சிந்தித்தோம், தக்வா என்பது எங்கே இருக்கும் என்றால் இதயத்தில் இருக்கும். அத்தக்வா ஹாஹுனா என்றார்கள். அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுகிறான்? وَمَنْ يُعَظِّمْ شَعَائِرَ اللَّهِ. அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை யார் கண்ணியம் செய்கிறார்களோ فَإِنَّهَا, நிச்சயமாக உறுதியாக அது மின் தக்வல் குலூப், இதயங்களுக்கு தக்வாவை தரக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய அத்தாட்சி என்றால் என்ன? கஅபத்துல்லாஹ் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி, மஸ்ஜிது நபவி அல்லாஹ்வுடைய அத்தாட்சி, அல்லாஹ்வுடைய அற்புத படைப்புகள் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. இந்த படைப்பிலேயே சிறந்த படைப்பு எது? கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அல்லாஹ்வுடைய படைப்புகளிலேயே சிறந்த படைப்பு.
இது இரண்டு கருத்துக்கு யாருக்கும் இடம் இருக்க முடியாது. ஏனென்றால் குர்ஆன் சொல்லி காட்டுகிறது, உலகத்திற்கு ரஹ்மத் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அந்த அமைப்பில் நாம் சிந்திக்கிற பொழுது அல்லாஹ்வுடைய படைப்பில் அல்லாஹ்வை விட்டுவிட்டு அடுத்து உயர்ந்த ஒரு படைப்பு என்பது கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் என்பதை நாம் நினைத்து பார்க்கிற பொழுது நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கிறது. நேற்றைய தினம் அப்பா அவர்களை நாம் நினைவுபடுத்தி சொல்லி காட்டினோம். அப்பா அவர்களுக்கு ஒரு ஆசை இருந்தது, யா ரசூலல்லாஹ், யா ஹபீபல்லாஹ், நீங்கள் எங்களுக்கு இமாமத் செய்ய வேண்டும், வாருங்கள் இஹ்ராம் கட்டுங்கள். அதில் ஒரு வார்த்தையை கூடுதலாக இணைத்தே சொல்வார்கள், நீங்கள் எங்களுக்கு துஆவும் செய்யுங்கள், நாங்கள் ஆமீன் சொல்ல வேண்டியது இருக்கிறது. யா ரசூலல்லாஹ், நீங்கள் துஆ செய்ய வேண்டியது இருக்கிறது, நாங்கள் ஆமீன் சொல்ல வேண்டியது இருக்கிறது. அந்த கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்துவது என்பது, கண்ணியப்படுத்துவதற்கு மனதில் ஒரு இடம் வருவது என்பது அது தக்வா இருப்பதின் அடையாளம். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அது தெரியவில்லை, இது புரியவில்லை, இதெல்லாம் அவர்களுடைய காலத்தில் இல்லை. அல்லாஹ்வுடைய ரசூலை தவறு செய்தார்கள். இன்னும் கொஞ்சம் மேலே ஏறி போய் தக்வா என்பது அறவே இல்லாத ஒரு படைப்புகளாக அவர்களும் ஷிர்க் செய்தார்கள் என்றெல்லாம் பேசுவது என்பது தக்வாவின் அடையாளம் அல்ல, அது கண்ணியம் செய்வதா? ஒருவனுடைய தந்தை, அந்த தந்தையிடத்திலோ மகனிடத்திலோ ஒரு குறை இருந்தால் கூட அந்த குறையை மறைப்பவன் தான் தந்தையும் மகனும். என் வாப்பாட்ட என்ன குறை என்ன குறை அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் அடிச்சு இறக்குனா, இல்ல நான் அதை உண்மையைத்தானே சொல்றேன், நான் பொய்யொன்னு சொல்லலையே, அவர்கிட்ட இருக்குது தானே சொல்றேன், பொய் சொன்னாதானே வரும் என்றால் உண்மைதாப்பா எல்லாம் இருக்கட்டு, அதை நோட்டீஸ் அடிச்சு விளம்புவதுக்கு உனக்கு யார் சொன்னான்? அதுல உனக்கு என்ன சந்தோஷம் என்று கேட்பதை போன்று இன்றைக்கு சிலர் நியாயம் வாதிக்கிறார்கள். அவர்கள் சொல்வதை போல அப்படி அறவே இல்லை. அப்படி கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குறையை ஆய்வு செய்கிறார்கள் என்றால் வமன் யுஅல்லிம் ஷஆயிரல்லாஹ் என்ற இடத்திற்கு அவர்கள் வரமாட்டார்கள். நமக்கு சொல்வார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலை கண்ணியப்படுத்துவது எப்படி இருக்க வேண்டும்? தஅலீமுஹு இன்த திக்ரிஹி, அவர்களுடைய பெயர் கேட்கிற பொழுதே ஒரு விதமான கண்ணியம் நம்முடைய இதயத்தில் வர வேண்டும். அந்த கண்ணியம் நம்முடைய இதயத்தில் வருகிறதா? வருகிறது என்றால் தக்வா கொஞ்சம் கொஞ்சமாவது மின்னி மின்னி மறையுதுன்னு அர்த்தம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை நிரந்தரமாக்கி தருவானா. வயல்ஹாரில் குஷூஇ வல் ஹுதூஇ வல் இன்கிசாரி மஅஸ்மாஇ இஸ்மிஹி, கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை கேட்கிற பொழுது பணிவை காட்ட வேண்டும், பக்தியை காட்ட வேண்டும். இது ஏதோ நான் சொல்லுகிற கருத்து அல்ல. இமாம் கஸ்தல்லானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இமாம் கஸ்தல்லானி யார்? சஹீஹுல் புகாரிக்கு ஃபத்ஹுல் பாரி என்று ஒரு விரிவுரை இருப்பதை போல, உம்தத்துல் காரி என்று ஒரு விரிவுரை இருப்பதை போல, இர்சாது ஷாரி என்ற ஒரு அற்புதமான விரிவுரையை உலகத்துக்கு தந்தவர்கள் இமாம் கஸ்தல்லானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய தூண்களில் ஒரு தூணாக இருப்பவர்கள், அல்லாஹ்வுடைய ரசூலின் அற்புதங்களை தனியாக பட்டியலிட்டு காட்டுபவர்கள் இமாம் கஸ்தல்லானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள். அந்த பெயரை கேட்கிற பொழுது ஒரு கண்ணியம், அந்த கண்ணியத்தின் காரணத்தினால் தானே ஸலவாத் வருகிறது. அந்த கண்ணியம் இல்லை என்றால் ஸலவாத் வருமா? வருவது ஒரு முறை இருக்கட்டும், அந்த பெயரை நான் கேட்டா ஸலவாத் சொல்ல வேண்டிய தேவையில்லை என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். அதுக்காக வேண்டிய ஆய்வு, அல்லாஹ்வுடைய ரசூலின் பெயரை கேட்டால் ஸலவாத் சொல்ல வேண்டும் என்று கண்மணி நாயகம் சொல்லி இருக்கிறார்கள். அப்படி பெயரை கேட்டு ஸலவாத் சொல்லாதவன் ஆக வடிகட்டிய கஞ்சர்களுக்கெல்லாம் பெரும் கஞ்சன் என்று கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். இந்த ரெண்டு ஹதீஸும் உண்மைதான்.
இருந்தாலும் சடவுடன் எல்லாம் ஸலவாத் சொல்லிடக்கூடாதப்பா. டக்குன்னு ஹதீஸை பார்த்துட்டு ஸலவாத் சொல்லிடக்கூடாது. ஏதோ விஷம் குடிச்ச மாதிரி இருக்கு எனக்கு. மருந்து குடிச்சா நாம சொல்றோம்ல, தடவுடன் எந்த டாக்டர் சொன்னா எடுத்து எந்த மாத்திரையும் சாப்பிடாதீங்க, 1க்கு 3 டாக்டர்கிட்ட கேட்டுக்கிடணும் என்று சொல்வத மாதிரி சொல்றாரு. இப்படிலாம் ஹதீஸ்ல வருது. இருந்தாலும் தடவுடன் ஸலவாத் சொல்லிடாதீங்க. என்ன காரணமா? புனியல் இஸ்லாம் அலா ஹம்ஸின் என்று கண்மணி நாயகம் சொல்லுகிற நேரத்தில் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று மட்டும்தான் சொன்னார்களே தவிர ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலங்க. யார் வாசிக்கி சமையோட பிரச்சனை. பெயரை கேட்கிற நேரத்தில் ஸலவாத் சொல்லலாமா வேண்டாமா? இதானே இங்க சர்ச்சையை விட்டு வேறொன்றை பேசுவது. இது இயற்கையில் இவர்களுக்கு வழிவந்த விஷயம். அதை நான் ஏன் உங்களுடைய விஷயத்தில் வைக்கிறேன் என்றால், இன்றைக்கு உலகத்தில் பரப்பப்படக்கூடிய கேடுகட்ட நிலைகளில் ஒரு நிலையாக இந்த நிலை உருவெடுத்திருக்கிறது என்று நாம் பார்க்கிற பொழுது, அருமையான சகோதரர்களே, துஆவுக்கு முன்னால் ஸலவாத் ஓத வேண்டும். ஏன் ஓதுகிறோம்? துஆவை கற்றுத் தந்தவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். துஆவுக்கு முன்னால் ஸலவாத் ஓதணுமா அப்படின்னு கேட்கிற நேரத்தில் அப்படிலாம் ஓத வேண்டிய தேவையில்லை. ஏப்பா ஓத வேண்டிய தேவையில்லை? அவசரமா பாத்ரூம் போறோம். பாத்ரூம் போற நேரத்தில் அங்க ரெண்டு ஸலவாத்லாம் ஓதியா துஆ ஓதுறோம். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குபுஸி வல் ஹபாயிஸி. அவர்கள் கேள்வி வைக்கிறார். அருமையானவர்களே, திருமதியில் சஹீஹான ஒரு ஹதீஸ் வருகிறது. என் மீது ஸலவாத் சொல்லாமல் கேட்கப்படக்கூடிய துஆ வானத்துக்கும் பூமிக்கும் இடையில தொங்கிக் கொண்டு நிற்கும் என்கிறார்கள். அந்த ஹதீஸ் அறவே சிந்தனைக்கு எடுக்காமல் அந்த சமுதாயத்தினுடைய இதயத்தை விட்டு அப்படியே மறைக்கிற சமுதாயமாக இந்த சமுதாயம் உருவெடுத்திருக்கிறது என்றால், அருமையானவர்களே, நம்மை பொறுத்தவரையிலும் ஒன்றிருக்கிறது. பழைய காயல் பதி அல்லாஹ்வுடைய ரசூலின் பெயரை கேட்டால் முஹம்மதுனா வ சய்யிதுனா வ ஹபீபுனா வ குர்ரத்து அய்யுனினா வ காயிதுனா சய்யிதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற பெயரை கேட்கிற நேரத்தில் ஒரு விதமான சந்தோஷம். அதனால அந்த தராவீஹுக்கு இடையில கூட லா இலாஹ இல்லல்லாஹ் சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லுகிற நேரத்தில் தூங்கி போய் கிடக்கிற நம்முடைய உணர்வுகள் கிளர்த்தெழுகிறது. அல்லாஹ் தௌஃபீக்கை தந்தரல் புரிவானாக. அருமையான சகோதரர்களே, இப்ராஹீம் அன்-நஹஇ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் புகாரியில் வரக்கூடிய ஹதீஸுக்களை வல்லுநர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஒவ்வொரு முஃமினுக்கும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை கேட்கிற மாத்திரத்தில் அவன் பணிவை காட்ட வேண்டும், பக்தியை காட்ட வேண்டும், கண்ணியத்தை காட்ட வேண்டும், இதயத்தில் ஒரு விதமான கிளர்ச்சி வர வேண்டும். எந்த பெயர் அது? ஏதோ ஒரு தலைவருடைய பெயர் அல்ல. அது மட்டுமல்ல, وَيَأْخُذُ فِي هَيْبَتِهِ وَإِجْلَالِهِ بِمَا كَانَ يَأْخُذُ بِهِ نَفْسَهُ لَوْ كَانَ بَيْنَ يَدَيْهِ. அந்த பெயரை கேட்கிற நேரத்தில் உங்கள் முன்னால் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தால் எந்த கண்ணியத்தை மரியாதையை நீங்கள் செலுத்துவீர்களோ அதே கண்ணியத்தை மரியாதையை அவர்களுடைய பெயரை கேட்கிற நேரத்தில் நீங்கள் செலுத்தி ஆக வேண்டும். யார் சொல்லுகிறார்? இப்ராஹீம் அன்-நஹஇ. இவர்களெல்லாம் மிக பெரும் ஹதீஸுக்களை வல்லுநர்கள். وَيَتَعَذَّبُ بِمَا عَذَّبَنَ اللَّهُ. அந்த பெயரை சொல்லுகிற நேரத்தில் ஒழுக்கத்தோடு சொல்ல வேண்டும். இதனால் தானே அவருக்கு ஸீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வுது இல்லாமல் முஹம்மது என்ற பெயரை உச்சரிக்க வேண்டாங்களா? எத்தனையோ நாதாக்களுடைய வரலாறுகளை நாம் பார்ப்போம். அபூ அய்யூப் சஜஸ்தானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை கேட்டால் என் கண்கள் குணமாகிவிடும் என்கிறார்கள். இவர்களெல்லாம் ஹதீஸுக்கலையில் தன்னை அர்ப்பணம் செய்தவர்கள். ஜாஃபர் இப்னு முஹம்மது கஸீர் அவர்கள் சொல்லுகிறார்கள், எப்பொழுதும் சிரித்த முகத்தோடு இருப்பார்களாம். அல்லாஹ் நம்மையும் அப்படி ஆக்குவானாக. எப்போது இஞ்சி தின்ற நிலையில நம்ம ஆகக்கூடாது. எப்பவும் சிரிச்ச முகத்தோடு இருக்கணும். எந்த கவலை இருந்தாலும் சிலருக்கு நல்ல பழக்கம் ஒரு சிரித்த முகம். கவலையை தருபவனும் என் எஜமானன், அதை போக்குபவனும் என் எஜமானன். ரெண்டும் அவன் செய்கிற பொழுது நான் ஏன் கவலைப்படணும்? என் ரப்பு எனக்கு தருகிறான், வாங்கிக் கொள்ளுகிறேன். என் ரப்பு நீக்குகிறான், சந்தோஷப்படுகிறேன்.
இரண்டும் எஜமானன் செய்கிறான். எஜமானன் செய்கிற பொழுது அடிமைக்கு என்ன கவலை என்ற முறையில் சந்தோஷத்தை வெளிப்படுத்த வேண்டும். அப்படி சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிற ஜஅஃபர் இப்னு முஹம்மத் என்ற பெரியார் சொல்கிறார்கள், அவர்களிடத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை சொல்லப்பட்டால் முகம் மஞ்சளித்து விடுமா? என்ன காரணம்? ஒரு சாதாரண நபருடைய பெயர் அல்லாது அல்லாஹ்வுடைய ஹபீபின் பெயர். எனக்கு நாளை சிபாரிசு செய்பவரின் பெயர் அது. என் ஆமாக்கள் அவர்களுக்கு எடுத்து காட்டப்படும் உயர்வுக்குரிய கண்ணியத்திற்குரியவருடைய பெயர். ஒவ்வொரு செகண்டிலும் என் அமல்கள் என் ஹபீபுக்கு எடுத்து காட்டப்படுகிறது. அந்த பெயரை அல்லவா சொல்லுகிறார்கள். எங்க வாப்பாவுடைய பெயர் அல்ல. ஒவ்வொரு மனிதனுடைய செயலையும் அல்லாஹ் அந்த தலைவருக்கு எடுத்து காட்டுகிறான். அந்த பெயரை கேட்கிற பொழுது முகம் மஞ்சளித்து விடுமா? அப்துல் ரஹ்மான் இப்னு காசிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அவர்களுக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை கேட்டால் முகம் வாடி போய் முகமெல்லாம் ஒரு விதமான ஒரு பயம் கலந்த சந்தோஷம் வரும் என்று காட்டுகிறார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இது போன்ற தௌஃபீகை நமக்கும் தந்தருள் புரிவானாக. அருமையான சகோதரர்களே, அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதா ذكر عنده النبي صلى الله عليه وسلم بكى حتى لا يبقى في عينيه دموع. அழுது அழுது கண்ணிலே கண்ணீரே இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு அழுவார்களாம். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், அவர்களெல்லாம் கண்மணி நாயகத்தை பார்த்தவர்கள் அல்லவா? இன்ஷா அல்லாஹ் நாமெல்லாம் பார்க்க இருப்பவர்கள். அல்லாஹ் அவர்களெல்லாம் பார்த்தவர்கள், நாம் பார்க்க இருப்பவர்கள். இன்றைக்கு கூட நாட்டுல யார் ரசூலுல்லாஹ் உங்களுக்கு பக்கத்தில் என்னை தூக்கி அமர்த்தி தகுதி இல்லாத நாம் பேசுகிறோம். நமக்கு தகுதி இருக்கிறா உங்க பக்கத்துல என்ன தூக்கி அமர்த்துவதற்கு? உங்க காலணியை என் தலையில் தூக்குவதற்கு எனக்கு அனுமதி தர மாட்டீர்களா? இருந்தாலும் நாதாக்களுக்கு ஒரு ஆசை, நாதாக்களுக்கு ஒரு ஆசை. அப்பா சொல்லி காட்டுவதை போல எங்களுக்கு பல ஆசைகள். அதில் ஒரு ஆசை, உங்க பக்கத்துல எங்களை தூக்கி இருத்த மாட்டீர்களா என்று கேட்பதை போல அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தவர்கள். இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்க இருப்பவர்கள். நமக்கு அவர்களில் ஒரு தொடர்பு இருக்கிறது. அவர்களை பார்த்து என்ன சொல்வோம்? நீங்க பார்த்து ரசித்து விட்டீர்கள். இன்ஷா அல்லாஹ் உங்களோடு நாங்கள் பார்த்து ரசிக்க இருப்பவர்கள். அல்லாஹ் எங்களுக்கு தௌஃபீகை தருவானாக. அவர்கள் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை கேட்டால், அந்த புனிதமான பெயரை கேட்டால் அழ ஆரம்பித்து விடுவார்களாம். அந்த பெயரை மட்டும்தானே கேட்கிறேன், அந்த புனித தாத்தை காண முடியவில்லையே. அல்லாஹ்வுடைய ரசூலின் பெயர் நாமத்திற்கு இருக்கிற அந்த சிறப்பு நாதாக்கள் கொடுத்த சிறப்பு சாதாரண சிறப்பு அல்ல. அருமை சகோதரர்களே, பெயரில் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று வாங்கில் ஒலிக்கிற நேரத்தில் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் மர்ஹபா மர்ஹபா பிகுர்ரத்தி ஐனி பிக ஹபீபி யா ரசூலுல்லாஹ் என்று நம்முடைய இரண்டு பெருவிரல்களில் ஓதி ஊதி அந்த பெருவிரலை கண்களில் தடவி அதை மோந்து கொள்கிறோம். என்ன காரணம்? இது நாதாக்கள் நல்லடியார்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு நமக்கு காட்டித் தரக்கூடிய அற்புதமான பாரம்பரியம். தக்வா நம்மிடத்தில் இருக்கிறதா? தக்வா இருக்கிறதா? அதற்குரிய அடையாளம் அல்லாஹ்வின் அத்தாட்சிகளுக்கு கண்ணியம் செலுத்த வேண்டும். அல்லாஹ்வின் அத்தாட்சி மகாம இப்ராஹிம் அத்தாட்சி தான். அல்லாஹ்வுடைய அத்தாட்சி கஅபத்துல்லாஹ் அத்தாட்சி தான். அல்லாஹ்வுடைய அத்தாட்சி பைத்துல் முகத்தஸ் ஏற்றுக்கொள்கிறோம். அல்லாஹ்வுடைய அத்தாட்சி சஃபா ஏற்றுக்கொள்கிறோம். அல்லாஹ்வுடைய அத்தாட்சி மர்வா ஏற்றுக்கொள்கிறோம். அல்லாஹ்வுடைய அத்தாட்சி சய்யிதுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் அது மட்டும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னார். சஃபாவை காட்டி தந்தவர்கள், மர்வாவை காட்டி தந்தவர்கள், கஅபாவை காட்டி தந்தவர்கள், பைத்துல் முகத்தஸை காட்டி தந்தவர்கள், ஏன் அல்லாஹ்வையே காட்டி தந்தவர்கள் அந்த கண்மணி முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லவா? அவர்களை விட்டுவிட்டு இன்னொரு நிலை நமக்கு தேவைப்படுகிறதா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக. அஸ்ஸஃப்ரான் இப்னு சுலைம் அவர்கள்
ஒரு மிகப்பெரிய மார்க்க மேதை. அவர்களிடத்தில் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் நாமத்தை சொல்ல ஆரம்பித்தால் யபுகா அவர்கள் அழ ஆரம்பிப்பார்களா? அழ ஆரம்பித்துக் கொண்டே இருப்பார்கள். இதனால் தானே மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் அமர்ந்து கொண்டு பாடம் நடத்துகிறார்கள். பாடம் நடத்துகிற பொழுது அவர்களுடைய உடல் நீல கலராக மாறுகிறது. பாடமெல்லாம் முடிந்துவிட்டு கேட்டார்களே மாணவர்கள், என்ன உஸ்தாதே உடல் நீலமாக மாறுகிறது? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விஷத்தின் கொடுமையை விட்டும் நம்மை பாதுகாப்பான். விஷம் உடலில் ஏறியதால் நீலம் அடையலாம். நீலம் மாறுகிறது. கேட்டபோது என்ன சொன்னார்கள்? ஹபீபுனா வ குர்ரத்து அய்யுனா வ ஸமரத்து ஃபுஆதினா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் நான் அமர்ந்திருக்கிறேன். என்னை ஒரு தேள் கட்டிக் கொண்டிருந்தது. என் காலை எடுத்து நான் மாற்றுவது அந்த பெயர் நாமத்தை உச்சரிக்கிற பொழுது செய்கிற மரியாதை இல்லை. எனவே கொட்டுகிற தேளை வேண்டும் என்றால் நான் தாங்கிக் கொள்வேனே தவிர மரியாதை குறைவு என்பது எனக்கு வராது என்று இமாம் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் என்றால், அந்த மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் ஹதீஸ் பாடத்தை பயிலுவதற்காக இமாமுனா முஹம்மது இப்னு இத்ரீஸ் ஷாஃபிஈ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து அமருகிறார்கள். அமருகிற பொழுது இன்றைக்கு நாம் ஆசிரியர்களுக்கு முன்னால் உட்கார்ந்தால் பேப்பர் சத்தம் கேட்குமா கேட்காதா? லேசா பெரட்டுனா இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு அப்ப இருந்த பேப்பர் என்னது என்று நமக்கு தெரியவில்லை. பேப்பரை புரட்டும் சப்தம் என் உஸ்தாதுக்கு கேட்க கூடாது என்று சொல்லி காட்டுவார்களாம். என்ன காரணம்? என் உஸ்தாது சாதாரண உஸ்தாத் அல்ல, என் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனித நாமத்தை உச்சரிக்கக்கூடியவர். அந்த ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு இவ்வளவு ஒழுக்கத்தோடு இருந்தார்கள் என்றால் அவர்களிடத்தில் பாடம் பயில வருகிறார்கள் அஹ்மது இப்னு ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இதெல்லாம் நமக்கு பாரம்பரியம். நாம ஏதோ கண்மணி நாயகத்தின் பெயரை கேட்ட நேரத்தில் ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு பூரிப்பு, யா ரசூலல்லாஹ் உங்கள் நாமமே எங்களுக்கு போதும் என்று நாம் சொல்லுகிறோம் என்றால் ஏதோ கவிஞர்கள் இல்லாததை வடித்து வைத்த வார்த்தைகள் அல்ல, இதயத்திலிருந்து வந்த இஷ்குகள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தௌஃபீக்கை தருவானாக. இமாம் புஸைரி ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்வார்கள்? فإن لي منه بتسميتي محمدا فهو في الخلق بالذمم مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم صلوات مولاي صل وسلم அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தௌஃபீக்கை தருவானாக. நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் பெயர் வைக்கிறோமே காயல் பதியில ஆரம்பத்துல கண்மணி நாயகத்தின் புனித பெயராகிய முஹம்மது என்ற நாமத்தை பரக்கத்திற்காகவும் கார்மானத்திற்காகவும் சூட்டுகிறார். நான் இதை எங்கேயுமே பார்த்ததில்லை. காயல் பதியில் முதல் பெயர் வைப்பு நிகழ்ச்சியில் இதை பார்த்ததும் எனக்கு ஏற்பட்ட பூரிப்பு, சந்தோஷம் ஒரு அற்புதமான செயலாக இருக்கிறது. எந்த கிதாபிலையும் நான் பார்க்கலாம் இல்லை, நாதாக்கள் செய்தது. அப்பொழுது எனக்கு குழந்தையும் இல்லை, கல்யாணமே முடியல. அதற்கு பின்னால் எப்பொழுது குழந்தை பிறந்து பெயர் வைக்கும் வாய்ப்பு அமையாதா என்று எதிர்பார்த்து என் மக்களுக்கெல்லாம் அப்படித்தான் பெயர் வைத்தேன். அருமை சகோதரர்களே, அதற்கு பின்னால் நீண்ட நாட்களுக்கு பின்னால் பல கிதாபுகளில் நான் பார்த்தேன், யார் பரக்கத்திற்காக கண்மணி நாயகத்தின் புனித பெயரை வைக்கிறார்களோ அந்த பரக்கத்தை நிச்சயமாக அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள் என்பதை நான் பார்க்கிறேன். அருமை சகோதரர்களே, ஹஜ்ஜிக்கு செல்லுகிற நேரத்தில் சிலர்கள் சொல்வார்கள், ஹஜ்ஜிக்கு போகிறோம், மதீனாவிலேயோ மஸ்ஜித் நபவியிலேயோ அல்லாஹ் தஆலா எனக்கு கபரை தர மாட்டானா என்று கேட்பார்கள். கேரளாவில் இருந்து ஒரு சகோதரர் ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்னால் ஹஜ்ஜிக்கு போகிற நேரத்தில் ஆலிமீன்களையும் நல்லடியார்களையும் பார்த்து, ஹஜ்ஜிக்கு போகிறேன், மக்காவிலோ மதீனாவிலோ அல்லாஹ்வின் அருள் இறங்கும் ஒரு இடத்தில் அல்லாஹ் எனக்கு மரணத்தை தர வேண்டும், துஆ செய்யுங்கள். இதை சொல்லிவிட்டு சென்று ஹஜ்ஜை முடித்தார். மதீனாவிற்கு அழைத்து செல்வார்கள். மதீனாவில் 7 நாள் சென்றார். மதீனாவை முடித்துவிட்டு மீண்டும் மக்காவுக்கு வருகிறார். நமக்கு நல்ல தெரியும், மக்காவுக்கு வந்துவிட்டால் திரும்ப நாம மதீனாவுக்கு போனால் நம்மை பிடித்து வைத்து விடுவார். நம்முடைய பாஸ்போர்ட் அவர்களால்
மதிக்கப்படும். ஏனென்றால் ஒரு நிர்வாகத்திற்காக அதை செய்கிறார்கள். மக்காவில் உள்ள எல்லோரும் ஒன்று சேர்ந்து மதீனாவில் போய் சேர்ந்தா கூட்டம் அங்க தாங்க முடியாது. ஒரு கட்டுப்பாட்டுக்காக அதை வைக்கிறார்கள். இவரும் மக்காவிலிருந்து மதீனாவிலிருந்து மக்காவுக்கு வந்து விடுகிறார். இருந்தாலும் ஆசை தீரவில்லை. எப்படியோ பலர் செல்வார்கள், அது நமக்கு தெரியும். மக்காவிலிருந்து திரும்பவும் மதீனாவிற்கு செல்லுகிறார். சென்று கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனித ரவுலாவில் நின்று கொண்டு துஆ செய்கிறார். யா அல்லாஹ், யா அர்ஹமர் ராஹிமீன், மக்காவிலோ மதீனாவிலோ உன்னுடைய அருள் இறங்குகிற ஒரு இடத்தில் நான் வஃபாத்தாக வேண்டும் என்று துஆ செய்து விட்டு வந்தேன். இப்பொழுது மதீனாவை விட்டு திரும்ப போனேன். மீண்டும் மதீனாவிற்கு உன் அருளாளரின் இடத்திற்கு நான் வந்திருக்கிறேன். யா ரசூலல்லாஹ் என்ற அந்த இடத்தில் துஆ செய்துவிட்டு அன்றைய அஸர் தொழுகைக்காக வேண்டி கை கட்டுகிறார். முதல் அத்தஹியாத்தில் உட்கார்ந்து கொண்டு அஷ்ஹத் அத்தஹியாத் ஓதுகிறார். அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபிய்யு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹிஸ் ஸாலிஹீன். அந்த அஸ்ஸலாமு அலைக என்பது அவரோட ஆட்டி படைச்சிட்டு, அதற்கு பின்னால் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் கையை உயர்த்தினதும் ரூஹு பிரிந்ததும் கரெக்டா. உயர்த்தின கை இப்படியே இருந்தது. அந்த ஜனாசா இப்படி சரிஞ்ச பிறகும் கை இப்படியே இருந்தது. அருமை சகோதரர்களை, அன்றைய தினம் அஸர் தொழுகையில் 5 லட்சம் பேர்கள் கலந்து கொண்டார்கள். அந்த கையை பார்த்து பார்த்து மனிதர்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டது மட்டுமல்லாமல் அன்றைய இமாம் அந்த ஜனாசாவை தூக்கி தன் மடியில் போட்டுக் கொண்டார். அருமையான சகோதரர்களை, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்துபவர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்துவார். அவர்களை எந்தெந்த நிலைகளிலெல்லாம் கண்ணியப்படுத்த வேண்டுமோ, நேற்றைக்கே சொன்னேன், முதல் கண்ணியம் சுன்னத்தை பேணுவது, அல்லாஹ்வுடைய ரசூலின் வழிமுறையை நம் வாழ்க்கையில் கொண்டு வருவது. வாழ்க்கை கண்மணி நாயகம், நம்முடைய வழிமுறை கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த வழிமுறை நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பொழுது அந்த இஷ்கை அல்லாஹ் நமக்கு தருவான். அந்த பெயர் நாமம் நமக்கு ஒரு சிலிர்ப்பை தரும். அந்த பெயர் நாமம் அப்துல் ரஹீம் அல்-முர்இ ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எந்த சிலிர்ப்பை கொடுத்ததோ அதே உயர்வை நமக்கும் அல்லாஹ் தருவான். இமாம் பூஸரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அந்த பெயர் நாமம் எந்த மாற்றத்தை கொடுத்ததோ அந்த பெயர் நாமம் காசிம் புலவரப்பா ரலியல்லாஹு அவர்களுக்கு எந்த மாற்றத்தை கொடுத்ததோ அந்த பெயர் நாமம் உமர் புலவரப்பா ரலியல்லாஹு அவர்களுக்கு எந்த மாற்றத்தை கொடுத்ததோ அதே பெயர் நாமம் அஹ்மது ரிதா கான் வரைலவி ரலியல்லாஹு அவர்களுக்கு எந்த மாற்றத்தை கொடுத்ததோ அதே மாற்றத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கும் நசீபாக்கி தந்தருள் புரிவானாக, உயர்வாக்கி தந்தருள் புரிவானாக, உண்மையாக்கி தந்தருள் புரிவானாக. அருமையான சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தொழுகையின் சட்டங்களை பேணி நடக்குகிற தௌஃபீக்கை நமக்கு தந்தருள் புரிவானாக. தொழுகையில் வந்தால் சுய உடல் தேவைகள், அந்த தேவையை அடக்கிட்டு வந்து தொழுகைக்கு நிற்பது மக்ரூஹ். நமக்கு தெரியும், அது மக்ரூஹ் நம்ம எல்லாரும் சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு மக்ரூஹ் தான் தலையை திறந்துட்டு தொழுது என்று ஃபிக்ஹ் கிதாபில் ஃபத்ஹுல் முஹீனில் வரிசைப்படுத்துகிற பொழுது வரிசைப்படுத்துவார்கள். தலையை திறந்து கொண்டு தொழுவது மக்ரூஹ். அது மாதிரி சட்டை இல்லாமல் தொழுகலாம், ஆனால் புஜத்தை திறந்து கொண்டு தொழுவது மக்ரூஹ் என்கிறார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விளங்குகிற தௌஃபீக்கை நமக்கு தந்தருள் புரிவானாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேணுதலை நமக்கு தந்தருள் புரிவானாக. எனவே தலை மறைப்பது, நேற்றைக்கு ஒரு மஸ்அலா சொன்னேன், அதனால தான் சொல்லுகிறேன். கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனித சுன்னத் தலை மறைப்பது. அந்த தலையை மறைப்பதற்கு மாற்றம் மக்ரூஹ். எனவே ஒரு மக்ரூஹ் உலகத்தில் நடக்கிற பொழுது அதில் நாம் பேணுதலாக இருக்க வேண்டும். அவசரமாக சில சமயம் வெளியில போயிட்டு வந்து தொழுகைக்காக இருக்கிறோம், பனியன் போடல, கடுமையான வெப்பமாக இருக்கிறது. அந்த வெப்பத்தில் கூட நாம் ஒரு துண்டை மேல போட்டுட்டு தான் தொழணும். புஜம் திறந்த நிலையில் தொழுவது மக்ரூஹ் என்று எழுதுகிறார்கள். தலை திறந்த நிலையில் தொழுவது மக்ரூஹ் என்று எழுதுகிறார்கள். அதே போன்று வானத்தை பார்த்து கொண்டு தொழுவது மக்ரூஹ் என்று எழுதுகிறார்கள். முன்னால் உள்ளதை எச்சி துப்பிக் கொண்டு அதெல்லாம் நாம் செய்ய மாட்டோம். சில ஆட்களுக்கு அப்படி ஒரு பழக்கம் ஆயிட்டுனா அல்லாஹ் பாதுகாப்பானாக. வானத்தை பார்த்து தொழுவது மக்ரூஹ் என்று எழுதுகிறார்கள். அந்த வரிசையில் எழுதுவது தலை திறப்பதும்
புஜத்தை திறந்து கொண்டு தொழுவதும் இவைகளை எல்லாம் நம் வாழ்க்கையில் பேணுதலாக கொண்டு வருவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேணுதலான வாழ்க்கையை நம் அனைவர்களுக்கும் தந்தர் புரிவானாக. கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருநாமம் முதல் அவர்களுடைய அனைத்து நிலைகளையும் கண்ணியப்படுத்தி நம்முடைய தக்வாவை வலிமைப்படுத்துகிற தௌஃபீக்கை அல்லாஹ் தந்தர் புரிவானாக. நம்முடைய தக்வாவை அல்லாஹ் வலிமைப்படுத்தி தந்தர் புரிவானாக. பிஹக்கி சய்யிதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம்.